வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். ராபர்ட் முரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு பெரிய கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அண்ட் யூசிஎல்ஏ அப்படிங்கிற பெரிய யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்டி மெம்பர், வாஷிங்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேயும் சொல்லி கொடுக்குறாரு. அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், ஒன் ஸ்மால் ஸ்டெப் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப்னு. வாழ்க்கைங்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அதே உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ வேறு லெவலுக்கு கொண்டு போய்டுன்னாரு. இது முற்றிலும் உண்மை. இந்த ஸ்மால் சேஞ்சஸ்ங்கிறது உங்கள் லைஃபையே கம்ப்ளீட்டாக புரட்டி போட்டுரும். இதில் எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. இந்த ஸ்மால் சேஞ்சஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிலேட்டட். நான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த ராஜா செஸ் பீஸ் கதையை சொல்லிவிட்டு, முதல் ஸ்கொயரில் 2, 2வது ஸ்கொயரில் 4, 3வது ஸ்கொயரில் 16ன்னு வச்சுட்டு போனால் எவ்வளோ வரும்? இந்தியா லெவல் ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு குதிகால் வரைக்கும் வைக்கிற அரிசி தேவைப்படும் இந்தியாவை கவர் பண்ணுறதுக்குன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன். அதுதான் தி பவர் ஆஃப் கம்பவுண்டிங். அதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும், உங்கள் ப்ராடக்டே மாறிடும், உங்கள் கம்பெனியே மாறிடும். இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலாசபி, கைசன் அப்படிங்கிறது. ஹோண்டா, டொயோட்டா இவங்க எல்லாருமே கைசனோட பெரிய ஃபாலோவர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்டெல்லாம் மாற்றிக்கிட்டே போவாங்க. நிறைய பேர் இது மாதிரி கம்பெனிங்களுக்கு லைஃபே ஓவர் அப்படின்வாங்க. அப்படி மாறவே மாறாது. இன்ஃபேக்ட் எங்கேயோ இருந்த டொயோட்டா இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் ஆகிடுறாங்க. அவங்க பண்ணது 2 தான், கைசன். அசம்பிளி லைனில் அங்கங்கே கொஞ்சோண்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அதே மாதிரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறச்ச ஜஸ்ட் இன் டைம், அதாவது கரெக்டாக அந்த கன்வேர் பெல்ட் போகிறச்சு அந்த ப்ராடக்ட் டெலிவர் ஆகும். அதனால் இன்வென்ட்ரியும் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. ஜஸ்ட் இன் டைமும் கைசனில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. சரி, நீங்கள் டொயோட்டா விடுங்க, நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்கள்ங்கிறத நீங்கள் பாருங்கள். என் லைஃப்பில் கார்த்தால 5:30 மணிக்கு இருந்து எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் மோஸ்ட் போரிங் திங் இன் மை லைஃப். அதை நான் கார்த்தால முதல்ல எடுத்தோன்னா அதை கெட் இட் அவுட் ஆஃப் தி வே. நான் கார்த்தால பண்ணாமல் இந்த டேயில் எங்கேயாவது பண்ணிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா நிச்சயமே முடியவே முடியாது. ஒரு 7 நாளில் அட்லீஸ்ட் 5 இல்லாட்டா 6 நாள் பண்ணணுங்கிறது என்னோடய கோல். டெஃபினட்டாக 5 நாள் பண்ணிவிடுவேன். இந்த 5 நாள் பண்ணணும்னா கரெக்டாக கார்த்தால எழுந்தோடனே வித்தின் 10-15 மினிட்ஸ் கீழே போய் 1 ஹவர் பண்ணாதான் என்னால் பண்ண முடியும். அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சுன்னா இது போயிடும். இது ஒரு சின்ன டைனி ஸ்டெப்பு. கார்த்தால இருந்தோன்னா இந்த ஹாஃப் பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஷூவை மாட்டிட்டு கீழே போய் நிற்கிறது. மழை பெஞ்சால் கீழே ஜிம்மியும், மழை பெய்யலைன்னா மேலே போய் பண்ணுறதும், டாப் ஃப்ளோர் பண்ணுறதும் என்னோடய ரொட்டீன். நடுவில் இந்த செல்ஃபோன் அண்ட் சோஷியல் மீடியாவோட பழக்கத்தில் பெரிய ப்ராப்ளம் ஆகி கொஞ்சம் புக் படிக்கிறத விட்டேன். வெறும் ரிப்போர்ட்ஸும் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது திரும்பி எடுத்து இந்த வருஷம் பிகினிங்கில் மாதத்துக்கு 2 புக்கு படிக்கணும், முடிஞ்சால் 3ஆம் பார்க்கணும். அப்படி இல்லாட்டா 2 ஆடியோ புக்கையும் சேர்த்து கேட்கணும். ஸோ 4 புக்கு ஒரு மாதத்தில் முடிக்கணும்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்து ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும், புக்கு படிக்கணும். நார்மல் படிக்கிறதுலாம் விட்டுருங்க, பேப்பர் படிக்கிறது, ரிசர்ச் ரிப்போர்ட் படிக்கிறதுலாம் விட்டுருங்க. இவ்வளோ புக்கு படிக்கணும், இவ்வளோ நேரம் அந்த ஆடியோ பாட்காஸ்ட்டை கேட்கணும்னு கம்பல்சரியாக பண்ணிடுறது. மை என்டையர் டே கார்த்தால எக்ஸசைஸும் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற 2 ஹவரும் தான் ரொம்ப கிளியராக இருக்குது. பட் இதனால் எனக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸு தெரியுது. என்னோடய ஹெல்த்து பெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. முன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது இல்லை. இது முழுக்க நான் எடுத்த டைனி டிசிஷன்னால தான். இப்போ புக்கு படிக்க என் நாலேஜ் கம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 50 பேஜ் படிக்கிறோன்னா அந்த 50 பேஜ் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு நாளைக்கு 1 ஹவர் நீங்கள் அந்த டேப் கேட்குறீங்கன்னா அந்த டேப்லேருந்து நம்மளுக்கு பல ஐடியாக்கள் வரும். சம்டைம்ஸ் படித்த புக்கே செகண்ட் டைம் படிப்போம், ஏன்னா அது புக்கே கேட்கும். அது மாதிரி இருக்கிறச்ச ஒரு நல்ல ரிவிஷன் மாதிரி இருக்கும், நம்மளுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்னோடய லைஃப்பில் எந்த புக்கெல்லாம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டுன்னு என்னால் எப்போ வேணால் பட்டியலிட முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் புக்கு படிக்க வேண்டாம்,
இல்லை நீங்கள் வந்து கார்த்தால இந்த எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம். பட் நீங்கள் என்ன டைனி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்ங்கிறது பெருசாக இம்ப்ரூவ் ஆகும். ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்டிங் அண்ட் பணத்தை பார்க்கும்போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். அந்த உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக காசை போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு எப்படியாவது காசு போடுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணேன். நான் ரொம்ப கட்டத்தில் இருந்தபோது கூட போட்டிருக்கேன். இயர் எண்டு நம்ம ஊரில் திருவிழா வரும். கபாலீஸ்வரர் கோயில் திருவிழா வச்ச அந்த பானையை உடைச்சி இருக்கிற பணத்தை எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறேன். அது மாதிரி நான் வாங்கின விப்ரோ இன்னைக்கு போனஸ் சேர்த்து 100 விப்ரோ கிட்ட ஆயிடுச்சு. வெறும் 2 வாட்டி போனஸ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 100 விப்ரோ ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அதில் ஒன்றும் நான் விப்ரோவில் வாங்கலை. பட் இன்னைக்கு 100 விப்ரோ நியர்லி ஒரு 400 வச்சுக்கோங்க. ஷேர் விலை நான் பார்க்கல, 400ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 40,000 ஆயிடுச்சு. நான் தனியாக 40,000 போட்டு விப்ரோ வாங்கியிருப்பேன்னா வாங்கியிருக்க மாட்டேன். அந்த வர டிவிடெண்ட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக அக்கௌண்ட்டில் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படி வச்சுருந்தேன்னா, எவ்ரிடே வர காசை அந்த இதில் போடுறது. இதில் உண்டியலை கரெக்டாக என்றைக்கு உடைப்பேன்னு தெரியும். அன்றைக்கி உடைச்ச அடுத்த நாள் அதை எடுத்துகிட்டு நேராக பேங்க்கில் போட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக ஸ்டாக் வாங்குறது தான் நம்மளோட வேலை. இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்து என் போர்ட்ஃபோலியோ பெருசாக இருக்குது. சம்டைம்ஸ் தப்பான ஸ்டாக்கை வாங்கிடுவோம். அது வந்து டிசிஷன் மேக்கிங்கோட மிஸ்டேக்கு. அந்த டிசிஷனை ஃபுல்லாக பார்த்து என்ன தப்பு பண்ணுறோன்னு பார்த்து நம்ம ஒழுங்காக ஸ்டெப் எடுத்தோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். எப்போதுமே ஸ்பெக்குலேஷன் பண்ணாதீங்க. ஸ்பெக்குலேஷன் பண்ணால் மாட்டிப்பீங்க. இது இன்னொரு ஸ்மால் ஸ்டெப் தான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட 1000 பிபிஎல் இருந்தது, 1000 இன்ஃபோசிஸ் இருந்தது. ஏன்னா அவனுக்கு ப்ரெஷர் இருந்ததுனால ஒன்று விற்கணுங்கிறதுனால பிபிஎல்லை வச்சுக்கிட்டு 1000 இன்ஃபோசிஸ் விற்றுட்டான். இன்றைக்கி அந்த 1000 இன்ஃபோசிஸ் பல மடங்கு போனஸ் போட்டு ஷேர் ஸ்ப்ளிட் பண்ணி பயங்கரமாக பணம் கொடுத்துருக்கும். பிபிஎல் பொண்டியாக போயிடுச்சு. அன்றைக்கி ரெண்டுத்தையும் வச்சுருந்தா கூட, கட்டப்பட்டு வச்சுருந்தோன்னா கூட லைஃபு டெஃபினட்டாக பெட்டராக நடத்தியிருக்கும். அதனால் இந்த டைனி திங்ஸை, ஸ்மால் திங்ஸை திங்க் த்ரூ பண்ணுங்க. ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற யோசனையை 10 பேர்கிட்ட சொல்லுங்கள். அதில் ஒருத்தராது தைரியமாக நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவாங்க. ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ரோமாபுரியை ஒரு நாளில் கட்டி முடிக்கலை, கட்டமைக்கவும் முடியாது. அதே மாதிரி பெரிய பணத்தை நீங்கள் ஒரே நாளில் சம்பாதிச்சிட முடியாது. பெரிய லெவலில் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அட் எவ்ரி லெவல் கொஞ்சமாக சேர்த்து தான், குருவி மாதிரி சேர்த்து தான் அதை பெருசாக்கணும். அட் சம் டைம் நம்மளே இப்படிலாம் பண்ணிட்டோமான்னு நம்மளுக்கே மலைப்பு வந்துடும். அதனால் உண்டியலை வாங்குங்க, இனியே நோட்டை போடுங்க. என்ன கையில் சேஞ்ச் இருக்கோ அதை போட்டுகிட்டே போங்க. ஒரு வருஷம் கழித்து உங்களுக்கு தெரியும். இது நான் உங்களுக்கு சொல்கிற டைனி சேஞ்ச். இது மாதிரி செவரல் டைனி சேஞ்சஸ் இந்த ஆத்தர் சொல்கிறத உங்களால் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.